கேக்குதுங்க சார். எப்படிமா பண்ணீங்க எக்ஸாம்? சார் எக்ஸாம் நல்லா பண்ணிருக்கேன் சார். 85 அட்டம் கொடுத்துருக்கேன் சார். ஓகே 85 அட்டம். ரீசனிங் வந்து அக்யூரசி தெரியல சார். மீதி வந்து மேத்ஸ்ல 25ம் ரீசனிங்ல 30ம் கொடுத்துருக்கேன் சார். மேத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுமா கொடுத்தீங்க? 30யா? 25 சார். 25 ஓகே. இதுமா ரீசனிங்ல வந்து 30 சார். 30. இங்கிலீஷ்ல எவ்வளவுமா கொடுத்தீங்க? 30 கொடுத்தேன் சார். ஆனா அக்யூரசி தெரியல சார். சரி சரி அது பண்ணாத. ஓகே மேத்ஸ்ல என்னென்ன கேட்டிருந்தாங்க சார்? புரியல சார். மேத்ஸ்ல என்னென்ன கேட்டிருந்தாங்க சார்? மேத்ஸ்ல வந்து சிம்பிளிஃபிகேஷன் 2 டிஐ கேட்டிருந்தாங்க சார். ஒன்னு டேபிளர் டிஐ, இன்னொன்னு பால் டிஐ. அதுக்கப்புறமேட்டு மீதி எல்லாமே நம்ம அரித்மெட்டிக் தான் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் வேற எதுவுமே கிடையாது. நம்ம சிம்பிளிஃபிகேஷன் இருந்துச்சு. சிம்பிளிஃபிகேஷன் நான் கவுண்ட் பண்ணல சார். மேக்ஸிமம் மேபி 10க்கு மேல வந்திருக்கும் சார். 10 பிளஸ் கிட்ட வந்திருக்கும். ஓகே ஓகே. 10 ஆர் 10 பிளஸ் கிட்ட வந்திருக்கும். ஓகே 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 சரிங்கம்மா. அப்புறம் இந்த தடவை எஸ்ஐ தனியா கேட்டிருந்தாங்க, சிஐ தனியா கேட்டிருந்தாங்க சார். அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு கொஸ்டினும் அப்புறமேட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு கொஸ்டின் தனித்தனியாவே கேட்டிருந்தாங்க. செப்பரேட் கொஸ்டின். ஓகே. செப்பரேட் கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்க. அப்புறம் எப்பயும் போல பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் போஷல் ஸ்கீம், அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஸ்பீடு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க சார். ஆனா என்ன அந்த டைம்க்கு என்னால போட முடியல. 2 டிஐ ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறமேட்டு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்ல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணேன் சார். அவ்வளவுதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அது கொஸ்டின் படிச்சு அப்புறம் மிக்சட் டெலிகேஷன் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணேன் சார். அவ்வளவுதான். ஓகே ஓகே சரிங்கம்மா சரிங்கம்மா. ஓகே ரீசனிங்ல என்னென்னமா கேட்டிருந்தாங்க? ரீசனிங்ல வந்து நம்ம அந்த கிளர்க் இதெல்லாம் வச்சு ஒரு பசில் கேட்பாங்கல்ல சார். டிசிக்னேஷன் பசில். டிசிக்னேஷன் பசில். அதுக்கப்புறம் ஸ்டாட் பசில் பாட்டம் 8 நம்பர்ஸ் வச்சுக்கலாம். 8 அந்த மாதிரி போடுவாங்கல்ல சார் ஸ்டாட் பசில். ஓகேமா. அது ஒண்ணு. அதுக்கப்புறமேட்டு ஸ்கொயர் பசில் கேட்டாங்க சார். ஸ்கொயர் பசில் எனக்கு வராதுன்றதால அதை பத்தி விட்டுட்டேன். மீதி எல்லாம் போட்டுட்டேன். ஸ்கொயர் ரொம்ப ரொம்ப ஈஸிமா. ஸ்கொயர் சீட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே சார். எனக்கு அது எடுத்தா டைம் ஆயிரும் அப்படின்றதுக்காக நான் அதை எடுக்கல சார். ஓகே ஓகே. என்னோட வீடியோஸ் பாருங்க. ஷூர். நான் பாத்துட்டேன் சார். டெய்லி உங்களோட வீடியோஸ் தான் ரீசனிங் பாக்கலாம். அதனால தான் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். டெய்லி எனக்கு ஒரு நாள் கொண்டு அந்த மாதிரி இன்இக்வாலிட்டி போட்டாங்க சார். ஆமா ஆமா ஆமா. கோடிங் அந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு டாபிக் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நல்லா தான் சார். கண்டிப்பா கொண்டு வரேம்மா. வேற என்னமா கேட்டிருந்தாங்க? டிசிக்னேஷன் சிலாகிசம் கேட்டிருந்தாங்க சார். ஓகே சிலாகிசம். அப்புறம் இது கோடிங் அண்ட் டிகோடிங் கேட்டிருந்தாங்க சார். ஓகே ஓகே ஓகே. கோடிங் அண்ட் டிகோடிங். பிளட் ரிலேஷன் கேட்கல சார். ஓகே. அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பேக்வர்ட்ல அந்த நம்பர்ஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்க. அதாவது பேர் டெஸ்ட். அப்புறம் ஆல்பா நியூமரிக்ஸ் கேட்டிருந்தாங்க சார். ஓகே ஆல்பா நியூமரிக். ஓகேமா. ஓகே ஓகே ஓகே. அவ்வளவுதான் சார். மித்தபடி சரிங்கம்மா. இங்கிலீஷ் எப்பயும் போலதானம்மா? க்ளோஸ் டெஸ்ட் அந்த மாதிரி தானே இருக்கு? க்ளோஸ் டெஸ்ட் கேட்கல சார். ஜம்பிள்டு சென்டென்ஸ் 5 क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாவே பேராவே கொடுத்து ஜம்பிள் பண்ண சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா. மொத்தம் 5 அந்த மாதிரி ஒண்ணு. அது வந்து 5 क्वेश्चन. அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு 10 क्वेश्चन 8 क्वेश्चन தெரியல சார். அது இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு சென்டென்ஸ்லயே வேர்ட் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்கல்ல சார். வேர்ட் ரீப்ளேஸ்மென்ட். அது ஒண்ணு கொடுத்திருந்தாங்க சார். அதுக்கப்புறம் ஸ்பேசஸ் கொடுத்திருந்தாங்க. ஓகே 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 ஓகே. அவ்வளவுதான் சார். மத்தபடி வேற எதுவும் இல்ல. சரிங்கம்மா. இங்கிலீஷ்ல ஓவரால் எவ்வளவு போடலாம்? ஒரு 20 25 போடலாமா? அடிச்சா 25 சார். 23 பிளஸ் போடலாம் சார். இங்கிலீஷ்ல கொஞ்சம் நார்மல் ஐ மீன் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியா தான் இருந்துச்சு. ஜம்பிள் ஈஸியா தான் சார் இருந்துச்சு. ஓகே ஓகேப்பா ஓகேப்பா. சூப்பர்மா. ஆல் தி பெஸ்ட். மெயின்ஸ்க்கு படிங்க. மெயின்ஸ்க்கு நம்ம ஸ்பெஷல் பேட்ச் யூட்டிலைஸ் பண்ணுங்க. மணிமோஸ் ட்ரிக்ஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா பாருங்க. எஸ்பிஐல இருக்க அண்ட் ஐபிபிஎஸ்ல இருக்கு. அதான் சார். இப்போ இது பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தான் சார். அப்படி இல்லம்மா. இப்ப இருந்தே படிங்க. பிலிம்ஸ் நீங்க எழுதி முடிச்சதுல இருந்தே படிங்க. அந்த தாட்டை வந்து நிறைய பேர் அப்படிதான் நினைப்பீங்க. அப்படி இருக்க கூடாது. இப்ப இருந்தா நீங்க மெயின்ஸ்க்கு வந்து படிச்சா மட்டும்தான் டக்குன்னு கிளியர் பண்ணிட்டு நீங்க வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். ஏன்னா வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து 10 நாளைக்கு முன்னாடி தான் விடுவான். இல்ல 2 வாரத்துக்கு முன்னாடி தான் விடுவான். 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லாருமே போய் கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிப்பீங்க. அப்படி பண்ணக்கூடாது. இப்போ இருந்தே நீங்க வந்து மெயின்ஸ்க்கு வந்து படிங்க. ஓகே சார். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். ஓகேமா. தேங்க்யூமா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.